அத்தை, எங்க அம்மா பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஸ்வேதாவை எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ, வயித்த பசிக்குதே. ஐயோ, அன்னதானம் போடுறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டு காலையில இருந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சுட்டு தான் அன்னதானம் பண்ணணுமா? ஏன் அன்னதானம் பண்ணிட்டு பொங்கல் வச்சாதான் என்ன? என் நிலைமை இங்க யாருக்கு புரியுது? பசி வயித்த கிள்ளுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாமிக்கு படையல் பண்ணி யாரோ பழத்தை வச்சிருக்காங்க. நம்ம பேசாம அந்த பழத்தை தின்னுடுவோமா? ஐயோ, நாம பழத்தை எடுத்து தின்னு ஏன் பழத்தையா எடுத்து தின்னு சொல்லிட்டு சாமி கண்ணை குத்திடுச்சுன்னா வயிறு வேற பசிக்குதே. சேச்சே, பசிக்கு பழத்தை எடுத்து தின்றதுக்குலாம் சாமி ஒண்ணும் நினைச்சுக்காது. நல்ல சாமியா தான் இருக்கும். அன்னதானம் போடுற வரைக்கும் இந்த பழத்தை தின்னாச்சும் பசி ஆத்திக்கலாம். இது வேற. ஆமா அத்தை, அந்த ஸ்வேதாவை ரொம்ப தான் புகழ்றாங்க. இத்தனை வருஷமா எங்க வீட்டுல மூத்த மருமகளா இருக்கிற என் பொண்டாட்டி உங்க பொண்ணு ராகினிய ஒரு நாள் கூட எங்க அம்மா இந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனதுல தெரியுமா? சரிங்க அத்தை, நான் அப்புறமா போன் பண்றேன். சாமி, பசினாலதான் உங்க பழத்தை எடுத்து திங்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. அங்க எல்லாரும் அம்மன் சன்னதி முன்னாடி இருக்காங்க. இவங்க மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாமிக்கு வச்சிருக்கிற பழத்தை திருடி திங்க வந்திருக்காங்க போல. இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் தானே. சும்மா சொல்லக்கூடாது. சாமி பழம்னா சாமி பழம் தான். என்ன டேஸ்ட்! இவன் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான்? ஏன் தனியா இருக்கிறேன்னு கேட்டா என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? கண்மணி சொன்ன மாதிரி இந்த அம்மா ஒரு மாதிரி தான் போல. கண்மணி சொன்னதுதான் சரி. இவங்கிட்ட லூசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிடுவோம். என்ன இந்த அம்மா இப்படி பண்ணுது? உனக்கு வேணுமா? சரியான லூசு. ஆட, ஐயோ, பிரகாஷ் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு போறான். டேடே, நீ தாண்டா முட்டாளு. போ போ. ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் இங்க தனியா இருக்கிறது? ஸ்வேதா வரான்னு அவளுங்க போன் பண்ணி சொல்லி அந்த விளக்க நான் பத்த வைக்கிறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கே. அம்மனை கும்பிடுறதுக்கு முன்னாடி 2 ஜோடிங்க மட்டும் கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து அங்க இருக்கிற காவல் தெய்வங்களை கும்பிட்டு வாங்க. அப்புறம் அம்மனை கும்பிட்டுக்கலாம். என்ன கோவில சுத்த ஸ்வேதாவும் மேடியும் தனியா போவாங்கன்னு பார்த்தா பூசாரி 2 ஜோடியையும் போ சொல்றாரு. கோயில சுத்தி வரும்போது ஸ்வேதா புடவை பத்திக்கிட்டா எம்எல்ஏ சந்தேகம் வரும். இப்ப என்ன பண்றது? மேடி, ஸ்வேதா, கௌதம், நீங்க எல்லாம் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. இல்லம்மா, அண்ணனும் அண்ணியும் மட்டும் போயிட்டு பிரகாரத்தை சுத்தி வரட்டும். நான் போகலமா. நான் இப்போ கௌதமோட பிரகாரத்தை சுத்த போனா தேவையில்லாத குழப்பம் வரும்னு நினைச்சேன். ஆனா அது கௌதமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பிரகாரத்தை சுத்த வேண்டான்னு சொல்றான். நல்லது. இருந்தாலும் பிரகாரத்தை சுத்த விருப்பம் இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம். முகத்தை சோகமா வச்சுக்கலாம். அப்பதான் என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. தம்பி,
என்ன சொல்றீங்க? நீங்களும் உங்க மனைவியும் பிரகாரத்தை சுத்தி வாங்க, ரொம்ப நல்லது. இல்ல சாமி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணனும் அண்ணியும் மட்டும் போயிட்டு பிரகாரத்தை சுத்தி வரட்டும். கௌதம் என்ன சொல்ற? தலை வலிக்குதா? நான் வேணா அம்மாவை போய் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? எனக்கு தலைவலியே நீதாண்டி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், என் செல்லும் கோவப்பட்டா கூட அழகாதான் இருக்கு. மேடி, ஸ்வேதா, நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. அம்மா, எதுக்குமா பிரகாரத்தெல்லாம் சுத்திக்கிட்டு இங்கே நின்று சாமியை மட்டும் கும்பிட்டு போயிடலாமே. கொஞ்சம் பேசாம இருடா. நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. சரி பாப்போம். ஹே ஸ்வேதா, உன் புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வர சந்தோஷமா போறியா? போடி. போனா நீ திரும்பி வரவே மாட்ட. புடவை தீ பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாதான் போற. பூமிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோவில்ல பெரிய கலவரமே நடக்க போகுது. ஆமாமா, இன்னைக்குதான் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்வேதா அல்பாயுஸ்ல போய் சேர போற. கல்பனா ஆண்டியில இருந்து இந்த குடும்பமே ஐயோ போயிட்டியே ஸ்வேதான்னு ஓன்னு ஒப்பாரி வைக்க போதுங்க. மேடி, என்னை காப்பாத்திட்டு நீ செத்துட்டிய பொண்டாட்டின்னு நீலி கண்ணீர் வடிக்க போறான். சரிம்மா, நீ தனியா போய் பாட்டிக்கு கால் பண்ணி ஸ்வேதா சன்னதியை சுத்தி வர கிளம்புற விஷயத்த சொல்லிடு போ. ஓகே. ஐயோ, நான் அப்புறம் ஒரு ஆயிடுறேன். நான் எந்த தப்பு பண்ணல. எல்லாமே கண்மணி தான் பண்ணா. கண்மணி தான் பண்ணா. போனா சொல்லு கண்மணி. மா, ஸ்வேதா பிரகாரத்தை சுத்த கிளம்பிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு சாமி கும்பிட வந்துருவாங்க. தீபத்தை ஏத்திட்டு அங்க யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி நீ ஓடி வந்துரு. சரி சரி. அம்மா, என் தாலிய காணும்னு பதறி உன்கிட்டயும் அந்த சாமி கிட்டயும் முறையிட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து மேடி மூலமா எனக்கு மேடி கழுத்துல கட்டின தாலிய திரும்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கு உனக்கும் சாமிக்கும் நன்றிமா. என்ன இது? ஸ்வேதா வந்துகிட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்தா பிரச்சனை தான். நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும். பூமிகா, அம்மா வராங்க பாரு.
பாட்டி என்னாச்சு பாட்டி? நீ சொன்ன மாதிரி தீபத்தை ஏத்திட்டேன். ம். அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா எரிஞ்சு சாம்பலாக போறா. மேடி, என்ன ஸ்வேதா? அந்த சன்னதிக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு போலாமே. எத்தனை சன்னதியில கும்பிடுவ ஸ்வேதா? வாங்க மேடி, கும்பிட்டுட்டு போலாம். சரி வா. ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? கால்ல ஏதோ குத்துச்சு. ஸ்வேதா, தேங்காய் ஓடு. நல்ல நாள் அதுவுமா காலில் எப்படி காயமாயிடுச்ச? சரி வா, சன்னதில எல்லாம் அப்புறம் கூப்பிட்டுக்கலாம், வா போலாம். ஐயோ இல்லங்க, சாமி கும்பிட வந்துட்டு பாதியிலே நிறுத்த கூடாது. வாங்க சாமி கும்பிட்டுட்டே போலாம். சரி வா. மேடி, சாமி கும்பிடுங்க. இல்ல பொண்டாட்டி, வேண்டாம், நீ கும்பிட்டு வா. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாமி கும்பிட்டா என்ன? நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்ல, நீதான் என் உயிரை காப்பாத்தின சாமின்னு. உனக்காக தான் நானும் உன் கூட வந்தேன். நான் உன்னை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன். என்ன மேடி நீங்க? என்ன கம்பல் பண்ணாத பொண்டாட்டி, நீ சாமி கும்பிட்டு வா. மேடி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பொண்டாட்டி, எனக்கும் சேர்த்து நீ கும்பிட்டுட்டு வா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நான் அங்க நிக்கிறேன், நீ கும்பிட்டு வா. ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது வாங்கல. ஸ்வேதா, மேடி, மேடி, ஸ்வேதா, நான் இப்படியே போறேன்.
பொண்டாட்டி பொண்டாட்டி இங்கே இரு, வந்துடுறேன். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. இந்த புடவை கட்டுவா, போ போ. என்ன ஸ்வேதா அலற சத்தத்தையே காணோம். ஸ்வேதா புடவையில நெருப்பு புடிச்சதா இல்லையான்னு தெரியலையே. ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. பயப்படுற அளவுக்கு ஒன்னும் நடக்கல. நீ நார்மலா இரு. அழாத பொண்டாட்டி. உனக்கு தீக்காயம் எதுவும் ஏற்படல? இல்ல. சரி, பயப்படாத, அழாத. இங்க எதுவுமே நடக்கல அப்படி நினைச்சுக்கோ. சொல்றேன்ல, அழாத. புடவையில நெருப்பு பிடிச்சதும் நான் பயந்துட்டேன் தெரியுமா. விளக்குல புடவை பட்டு தீ பிடிச்சிருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. பொண்டாட்டி, சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். எனக்காக காட்டுக்கெல்லாம் போய் மூலிகை எடுத்துட்டு வந்துட்டு இப்படி அழலாமா? அழக்கூடாது. உன் புடவையில நெருப்பு பிடிச்ச விஷயம் நம்ம வீட்டாளுங்களுக்கு தெரிஞ்சா நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு பதட்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதனால நம்மள தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம், சரியா? கெட்டதுல நடந்த நல்லதா புடவையில தீ பிடிச்சாலும் உனக்கு எதுவும் ஆகல. சரி, வா போலாம், வா. என்ன பூமிகா, ஸ்வேதா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு சத்தத்தையும் காணோம். என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நீ புடவையில தடவின பாஸ்பரஸ் வேலை செய்யலையோ? அதுக்கு சான்ஸே இல்லம்மா. பாஸ்பரஸ் கண்டிப்பா தீ பிடிக்கும். ஸ்வேதா இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் ஏன் இன்னும் எந்த சத்தத்தையும் காணோம்? நான் வேணா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, இப்ப நம்ம இங்க இருந்தாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. நீ ஸ்வேதாவை தேடி போனா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். நீ பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாஸ்பரஸ் தானா பத்தி எரிஞ்சு சேலையில தீ பிடிச்சு அந்த ஸ்வேதா சாவா. மேடி அலறிட்டு ஓடி வந்து, மாம் மாம், என் பொண்டாட்டி நெருப்புல எரிஞ்சுட்டான்னு அழுவான் பாரு. கண்மணி, பூமிகா, அங்க பாருங்க.